நெல்லை காந்தி நகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் உலக யோகா தினம் மற்றும் பொதுமக்களுக்கான இலவச பொதுநல மற்றும் கண் பரிசோதனை முகாம் இருபெரும் விழாவானது லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளி மற்றும் CSI பெல்பியன்ஸ் மிஷன் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்றது. விழாவின் முதல் நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்கள் தங்களின் யோகாசன திறன்களை வெளிப்படுத்தினர். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வான மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவிற்கு முனைவர் பாலசுப்ரமணிய ராஜா, இயக்குனர் ஆராய்ச்சி பிரிவு, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் யோகாவின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். மற்றும் மருத்துவர் பிளஸ்ஸி எஸ்தர் மலர்விழி உடல் நலம் மற்றும் மனநலம் பற்றிய விழிப்புணர்வை எடுத்துரைத்தார். விழாவில் பள்ளியின் தாளாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி காந்தி நகரில் இன்று யோகா தினம் பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் இந்த காந்தி நகர் வாழ் மக்களுக்கான ஒரு மெடிக்கல் கேம்ப் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து நம்ம CSI மிஷன் ஹாஸ்பிட்டல் ஊழியஸ்தானத்திலிருந்து அவங்களும் சேர்ந்து எல்லா பல்துறை நிபுணர்கள் டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து இந்த கேம்பை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். பொது அறுவை நிபுணர், மற்றபடி பல் மருத்துவ நிபுணர், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, அப்புறம் சிறுநீரக நிபுணர், இது மாதிரி எல்லா நிபுணர்களும் இங்கே வருகை தந்துள்ளார்கள். இந்த கேம்ப் வந்து நம்ம 2-3 விஷயத்துக்காண்டி நடத்துகிறோம். ஒன்று வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஐ கேம்ப், அகர்வால் கண் மருத்துவமனை அவர்கள் வந்து இங்கே ஐ கேம்ப் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கண் பற்றிய முக்கியத்துவத்தையும், அதில் சில குழந்தைகளுக்கு வந்து இந்த கண் பார்வை குறைபாடுகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு உள்ளது, பவர் வந்து இருக்க வாய்ப்பு உள்ளது. இதுக்காக வந்து நம்ம வந்து அகர்வால் கண் மருத்துவமனையில் வந்து இந்த டைப்பில் இதை பண்ணுறோம். அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து இந்த கண் பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து கண் பார்வை மிகவும் அவசியம். அவங்களுக்கு அப்போ தான் படிப்புக்கு வந்து அது தேவையான வந்து எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும். கவனிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும், எழுதுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது வந்து விடுபட்டு போயிடுது. அவங்களுக்கு வந்து என்ன பவர் இருக்கா இல்லை எதுவும் குறைபாடு இருக்காங்கிறது விடுபட்டு போயிடுது. அதனால் வந்து நம்ம இந்த கண் பார்வை முகாம் வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் போக பெற்றோர்களுக்கான இந்த மருத்துவ பரிசோதனை முகாமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஏரியா மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. அவங்க ECG எடுக்கணும்னு விரும்புகிறவங்க, சுகர் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க, சில கன்சல்டேஷன், முக்கியமான கன்சல்டேஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து இங்கே வந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று உலக இன்டர்நேஷ்னல் யோகா டே, அந்த யோகாவுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து இன்று அறிவுறுத்தியுள்ளோம். தினமும் யோகா செய்வது வந்து அவர்களுக்கு எந்தவித நோயுமின்றி ஆரோக்கியமாக வாழ வழி செய்கின்றது. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யோகா கற்றுத்தருகிறோம். யோகா வந்து ஒரு இன்றியமையாத கலை. அந்த கலையை வந்து அனைவரும் வளர்க்க வேண்டும். அனைவரும் வீடுகளில் நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எல்லோரும் வாழ்க வளமுடன் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.